செய்தி தொட்டு தொடர வேண்டியவைகளை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெரமியா சாப்டர் 33 verse 6. சற்று எடுத்து பட்டு வாசித்தீங்கன்னா இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். 7வது வசனத்தை பிரதர்ஸ் படிக்க சேர்ந்தெல்லாம் படிக்கலாம். நான் யூதாவின் செருகிருப்பையும் இஸ்ரவேலின் செருகிருப்பையும் திருப்பி முன்னிருந்ததோடு அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்திலே இதோ என்று சொன்னால் behold, பிடித்துக்கொள் அர்த்தம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி. எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சௌக்கியமா தான் இருக்கிறோம். சரி, வியாதியா இருந்தீங்களா, இப்போ சுகமா ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா சௌக்கியம் and ஆரோக்கியம் என்று சொல்லுகிறது ஆங்கிலத்திலே ஹெல்த். So our Lord is health giver. Our Lord is our health giver. இரண்டாவது பாருங்க, சௌக்கியத்தை ஆறுதல் வரப்பண்ணி அடுத்தது அவர்களை குணமாக்கி. The Lord is our healer, health giver, healer. மூன்றாவது அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறது. The Lord is our reliever அல்ல revealer, REVE என்ற revealer. ஆகவே revealer, REVEALER, revealer. The Lord is our health giver, the Lord is our healer, the Lord is our revealer. யாருக்காக இந்த வாக்குத்தத்தம்? யாருக்காக? யூதா சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பு. இஸ்ரவேலின் கூட்டம் பிரிந்தது, அது சரித்திரம் என்பது எல்லாருக்கும் புரிந்தது. இஸ்ரவேலிய யூதர்கள் அங்கே சிறைப்பட்டு கிடந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் மறுபடியும் விடுதலையாக்கப்பட்டு முன்னிருந்தது போலவே தம் தேசத்துக்கு வந்து அவர்கள் வீடுகள் கட்டி குடியிருக்க வேண்டும். அவர்கள் வந்து அவர்கள் பட்ட துன்பமெல்லாம் ஒரு தண்டனையாக இருந்தபடியினாலே அவர்களை தேவன் சிறுமைப்படுத்தி அவர்களை மறுபடியும் தன்னுடைய குறைவுகளை ஒத்துக்கொண்டு குற்றங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி அவர்கள் பெருமைப்படுகிற ஒரு வாழ்க்கை அடையும்படியாக அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 9வது வசனத்திலே நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடத்துவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்ப வருகிறார்கள். வரும் பொழுது காய்க்காத அத்திக்காய்கள் தான் காய்க்கிறது. அங்கே உள்ள தேவதார மரங்கள் எல்லாம் வாத்திய கருவிகள் செய்ய பயன்படும். அப்படிப்பட்ட வாத்திய கருவிகள் தேவதார மரங்கள் செழிக்கிறது. அதுபோல அடரி செடிகள் அங்கே உண்டு. கிண்ணறங்களை வைப்பார்கள். அதில் வைத்துக் கொண்டு சிறை போனவர்கள் எல்லாரும் அதை பாட்டு பாட சொன்னார். கிணறுகளை வைக்கிற இடம் அல்ல, அந்த அலரி செடியிலேயும் செடிக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் பாடினார்கள், பாட சொன்னார்களாம் சிறைப்பிடித்து போனவர்களே. ஆகவே இந்த பாபிலோன் வரைக்கும் புகழ்பெற்று விளங்கத்தக்கதாக அந்த மாதிரி ஒரு கிண்ணறங்களை அதிலே வையுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு சிறைப்பட்டு போனவர்களும் கிண்ணறங்களோடு தான் போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே மட்டுமல்ல, அநேக இஸ்ரவேல் நாட்டினுடைய திராட்சை செடிகள் கொடிகள் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் செடி துவங்குகிறது. அப்படியானால் not only for people's also for the land of Israelites, தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீர பிரகாரமான சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக மாத்திரமல்ல, அந்த லேண்டுக்கே ஹீலிங் கொடுத்திருக்கிறார். நான் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவேன் என்று சொன்னால் ஒரு மண் பூமியானது அது பொன் பூமியாய் மாறுகிறது என்ற அர்த்தம். அதுபோல இவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள் திரும்ப வரும்பொழுது சிறைப்பட்டு போனவர்களை சிறுமைப்படுத்தின பிறகு பெருமைப்படுத்தும் பொழுது எல்லா தேசத்தினுடைய மண்வளங்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் அதுவும் பெருமையாக வளர்கிறது. அப்படியானால் மனிதனுக்காகத்தான் படைப்பு, படைப்புக்காக மனிதன் அல்ல என்பது தெளிவாக விளங்குகிறது. இந்த இடத்திலே ஆண்டவர் the Lord is our help giver, சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர். the Lord is our healer, அவர் குணமாக்குகிறவர். the Lord is our revealer, பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாதான் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறதான சௌக்கியம் ஆரோக்கியம் என்ற வார்த்தையும் அந்த பரிபூரண சமாதானம் என்ற வார்த்தையும் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு சம்பவம் மக்களை அரண் செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தேச வளம் உள்ள வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு எதிர்காலத்தின் மக்களுக்கும் அது உகந்ததாக சிறந்ததாக மேன்மையானதாய் காணப்படுகிறது என்றால் அது ஆச்சரியப்படுகிறதற்கு இல்லை. பழையவைகளையும் புதியவைகளையும் இணைத்து போதிக்கிற தேடி வேதபாரகனாக என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தின் வசனங்களுக்கு உயிர் கொடுப்பது பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் உயிர் கொடுக்கிறது. அதுவே நமக்கு ஆவிக்குரிய வல்லமையை தருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நிறைய டாக்டர்களால போய் நோய் தீரல, பெரிய வருத்தம் துன்பம் சங்கடம் துன்பப்பட்டு வீடு காடு சொத்து சுகம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் வித்து தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காமல் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு வருத்தப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகி தொட்டார் ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி hearing faith, touching faith, confessing faith, கூட்டத்துக்குள்ள வந்து பட்டண சட்டண தொட்டால் வஸ்திரத்தை hearing faith, obeying faith, touching faith, acting faith எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அடுத்தது 29 உடனே அந்த நிமிஷத்திலேயே அவளுடைய உதரத்தின் ஊரல் இரத்தப்போக்கு வியாதி நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தவள் சரீரத்தில் உனக்கு அந்த பாட்டு இறைமையா 33:6 அந்த வாக்குத்தத்தத்தை இணைச்சி பாரு என்ன சொல்லுகிறது. அங்க ஆரோக்கியம் என்ற வார்த்தை வரப்பண்ணுகிறவர் ஹெல்த் கிவர். இவளுக்கு அந்த ஆரோக்கியத்தை அருளுகிற பொழுது அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்ட், செகண்ட் ஃபீலிங்.
ஆகவே faith, first fact, second feeling. Faith brings fact of healing. அது உண்மையை உணரச் செய்கிறது. 30ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரிடம் திரளான ஜனங்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்ததை காணப்படிக்க அவர் சுற்றிலும் பார்த்தார். அவளிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அதுக்கு சொல்லுவோமா? இங்க அந்த சமாதானத்தோட போயின்னு சொல்லும் போது அது பரிபூர்ண சமாதானம். இயேசு வார்த்தையினாலையும் சொன்னார், அவர் சுகமாக்குகிற வல்லமையினாலையும் சுகமாக்கினார். ஆகையினாலே பரிபூர்ண சமாதானம். ஆகவே ஆரோக்கிய வரம் பண்ணினார், பரிபூர்ண சமாதானத்தை அருளினார். How it is possible in the New Testament period? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி சாத்தியமாகும்? Only by faith. First fact, second faith, third feeling. கிழக்கிலே சூரியன் உதிக்கும், அது fact. நாளைக்கும் உதிக்கும், நாளை மறுநாளும் உதிக்கும். நேற்று உதித்தது past tense, இன்றைக்கு உதித்தது present tense, நாளைக்கு உதிப்பது future tense. That means east side only sunrise. அது fact. அதை நாளைக்கு உதிக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறது விசுவாசம். அது உதித்து வரும் பொழுது அப்படியே சூரியகாந்தி மலரானது மலர்கிறது. தாமரை இதழ் தன் மலரோடு புன்னகைத்து சிரிக்கிறது. இவைகளெல்லாம் தொடர்பு கொள்ளுகிற காரியங்கள் நேர இளமையிலும் மதியத்திலே சற்று முதிர்வையிலும் மாலையிலே ஒரு சாதாரண சாயங்காலத்தில் வெயிலும் படும் பொழுது நான் உணர்ந்தேன், அதை அறிந்தேன் என்று சொல்லுகிற உணர்வு நமக்குள் வருகிறது. ஆகவே fact brings faith and feeling. ஆகவே உண்மையான ஒன்று நிகழ்ந்து நம்மை சந்திக்கும் பொழுது அதை இணைத்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது பரிபூர்ண சௌக்கியம் ஆரோக்கியம் வருகிறது. அடுத்தது சௌக்கியம் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, பரிபூர்ண சமாதானம். அங்கே உள்ளான மனுஷனுக்கும் சமாதானம், புறம்பான சரீரத்துக்கும் சுகம். இவைகளை தருகிறார் இயேசு. இதுக்கு தேவையில்லை காசு. அதையே சொல்றோமா? காசு இல்லாட்ட பரவாயில்ல. 1 2 3 கைதட்டி பாடுங்க. காசு இல்லாட்ட பரவாயில்ல. காசு இல்லாட்ட போட்டு காசு இல்லாட்ட பரவாயில்ல. உனக்கு இயேசு இல்லாட்ட எதுவுமே இல்லை. காசு இல்லாட்ட பரவாயில்ல. உனக்கு இயேசு இல்லாட்ட எதுவுமே இல்லை. காசு 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 என்று அழகாதே. இயேசுவை மறந்து மாயலோகத்தில் நீ அழியாதே. காசு 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 என்று அழையாதே. இயேசுவை மறந்து மாயலோகத்தில் அழியாதே. ஒன்று பிடிக்கோ முதலாவது தேவனுடைய
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜான் இல்லை ஜான் மனோஜான், அவர் பெரிய வியாபாரி. அவர் போனார்னா காசு அழிக்கிட்டே இருக்கலாம். அவர் துள்ளி ஓடுறதுக்கு வயசு இருக்கு, அவர் ஓடி இடையில காசு இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு சபைக்கு போயிட்டு அடுத்தது இன்னொரு சபைக்கு இங்கே வரணும்னு போன வாரம் சாட்சி சொல்லி ஒரு 5000 ரூபாய் பொருத்தனை காணிக்கையை செலுத்தின அந்த குடும்பம் இந்த வாரம் வந்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்துக்கிட்டே இருக்கிறார். நிறைய சொல்லுவோம். கர்ப்பத்தில் வைத்து உயிர் தெழுந்த குழந்தைக்கு அந்த செல்வேக்கா சாட்சியை உள்ளவெல்லாம் கூறிச்சு. ஐயா வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணும், பாட்டு பாடும் போது துள்ளி விழுந்து என் குழந்தை வீட்டுல துக்கத்தோடு உட்கார்ந்துருந்த 2 நாளா உயிரே இல்லாத குழந்தைக்கு கொடுத்தாரு. அந்த மக்கள் எல்லாம் இந்துக்கள்லாம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. விரைவீனமா போன பலனோட வந்தேன். மேல படியேறிக்கிட்டு இருந்தா கூட உள்ளத்துல அந்த வார்த்தையுடைய அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒவ்வொரு நொடியும் அதற்கு சோதரம் அப்படி இருக்கணும். ஆண்டவருக்காக 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 அப்படியே இருந்தப்பா. யாரையும் பார்க்காதீங்க. பார்க்க போகும்போது என் செல்லை வந்து வாசல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வரும்போது சீக்கிரம் போய் டக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு இடத்தின் மனைவியை சாட்சி சொல்கிறேன். அப்படி வாசல்ல வாங்க சின்ன குட்டி சாட்சி குட்டியா இருக்கிறவங்க குட்டி சாட்சி தேவை. அதனால நீ மறந்தாலும் அது மறக்க மாட்டேன். வீட்டை போட்டு மறந்து வந்தாலும் வீட்டை பார்த்துக்கிடுவேன். வந்த உடனே அது படிக்கிட்டே இருக்குது. அந்த செல்லை இன்னைக்கு சாட்சியா சொல்றது ஒரு சொல்லு. அதற்கு சோதரம் அதுவும் இல்லைன்னா வாழ்க்கையே நெல்லு. அப்படிப்பட்ட சாட்சி சொல்லும் போது நமக்கு தேவையில்லை பில்லு. அதனால சாட்சியை சொல்லு. அலையிலே சாத்தான வெல்லு. அலையிலே சொல்லுவோமா? அதுதான் நமக்கு தில்லு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சோதரம் அவர் ஊழியத்துக்கு என்ன செய்யறாரு? அவர் பார்த்துக்கிட்டார். 2000 ரூபாய் டீசல் போட்டு போனா அது முடிய 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதான் விஷயம். ஆனால் பொறாமட்டா போராட்டம் ஈசாக்கு பொறாமப்பட்டது தான் நல்லது. ஈசாக்கு பொறாமப்பட்டதுனாலதான் ஐயா சாமி நாங்கள் எங்க இடத்துல ஊத்து தோணுனா தண்ணி வருது, நாம தான் அனுபவிக்கணும்னு நினைச்சு துரத்தி விட்டோம். கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா காலத்தோடய தண்ணி வருது, நீ கை வச்சுட்டேன். நீ போற இடத்துலலாம் தண்ணி வருது. அந்த காலத்துல கம்பெனி தூக்குற மாதிரி தண்ணி வருது தான். தண்ணி பூமியில வந்த உடனே அப்ப சந்தோஷத்துல இருந்தவன இவங்க போனவன போங்கடா நன்றி கேட்ட பசங்களா, போங்கடா பொறாமப்பட்டவனுங்களா, போங்கடா எனக்கு துரத்தி விட்டவனுங்களா, போங்கடா எங்களை வெறுத்தவனுங்களான்னு சொல்லாம வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழையில போட்ட அருமையான சாப்பாடு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல வந்து இன்னொரு வாரம் தண்ணீர் இன்னைக்கு புது இடத்துல ஊத்து வந்திருக்குன்னு சொல்றான். எப்படி இருக்கும்? எதிர எண்ணெய் ஊத்துன மாதிரி. அவன் சாப்பிட்டு இருப்பது எப்பா போதும் சாப்பாடு எந்திக்கிறதுக்கு ஆகி போச்சு. ஏன்னு சொன்னா பொறாமப்படம். பைபிள் படி பொறாமப்பட்டு விசுவாசியை பார்த்து விசுவாசி பொறாமப்படணும். ஊழியக்காரனை பார்த்து ஊழியக்காரன் பொறாமப்படணும். பாஸ்டருக்கு 2 பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுனால நல்லா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகள் இப்படி இருக்கு, அந்த பிள்ளைகள் நல்லா நான் பொறாமப்படணும். அந்த பொறாமப்பட்டாதான் சிறுமையிலிருந்து ஆண்டவருடைய உரிமையா கேட்ப பெருமை அடையுங்க. என்னையே உதாரணம் சொல்லிடுவா போச்சு. அதனால உள்ளபடி மனம் திறந்து உலகத்தை மறந்துரு, ஆண்டவரிடத்துல வெற்றி சிறந்துரு, மனம் திறந்துருக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன சொல்றேன்னா அப்படி போகும்போது அந்த ஈசாக்கை கூட நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார் சாமி, நாங்கள் அதுக்காக தான் உங்களோட உடன்படிக்கை பணிகளை வந்தோம் சொல்லி அபிமெலேக்கு ராஜாவும் அவங்க கூட இருக்க அபிஷாக்கும் ராஜாவும் மந்திரியும் வராங்க. கடைசியில் அங்கே அற்புதம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் தொடாம உங்க மேல கை போடாம அனுப்பி விட்டோமே அப்படின்னு பெரிய யோக்கியமா சொல்லலாம். அபிமெலேக்கு பொறாமப்பட்டது உண்மை, துரத்தி விட்டது உண்மை, அவங்களை வெறுக்கிறது உண்மை, இருக்க விடாம பண்ணது உண்மை. அதையெல்லாம் சொல்லாம உன் மேல கை போடாம அடிக்கிறது ஒண்ணுதான் குறை. அந்த அடிக்கிறேங்கிறது பெருமையா சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்லா இருக்கும். இதுதான் உலகம். அல்லேலூயா. இதுதான் உலகம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பிடிச்சுக்கணும். அம்மா முந்திய பிள்ளை பிடிச்சுக்கிட்ட மாதிரி அம்மா 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 அம்மான்ற மாதிரி அப்பா 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 அப்பான்னு சொல்லி அவரையே பிடிச்சுக்கணும். என்ன சொல்லுவோம்? அதற்கு சோதரம் உண்டாவதாக. தம்முடைய சொந்தகுமாரன் வாராமல் அவரையே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாம் தேடாதிருப்பது எப்படி? அது எப்படி? அடுத்த பிள்ளைக்கே எங்க அப்பா வாங்கி கொடுக்குறாரு நோட்டு புஸ்தகம் படிக்கிறதுக்கு, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரா? நோட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிளும் வாங்கி கொடுத்துருவாரு. எவ்வளவு உறுதி! அதே மாதிரி
நம்ம வாழ்க்கையில தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருக்கிறது எப்படி ஒரு சேலஞ்சை கொஸ்டின் பவுல் கேட்டார். ரோமர் 8:32. அதுபடி கர்த்தர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். 1ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தம் கொடுத்தோம். அதில் சோதரம் எனக்கு கூட நல்ல ஒரு கார் கொடுத்துருக்கிறாரு. அது ரிபனி அவர்கள் அருமையான கார் கொடுத்துருக்காரு. இந்த கார்களுடைய 7,49,000 இப்போ 7,00,000 ரூபாய். இப்படி மிச்சம் வைக்கிறது கூட இப்போ அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 13,000 தான் இருக்கும். அதை செய்திருக்கிற நான் பேங்குக்கே போகலை, ஒரு ஃபோன் தான் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பேசினாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அப்படியே செய்வார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எகிப்து என்பது உலகம், கானான் என்பது பரலோகம். ஆகையினால நீ கடனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம வாங்கினா அது அர்த்தமில்லாத கடன். உனக்கு வரவுக்கு உள்ளே அடங்கும்படியாக உன் கடன்கள் இருக்குமானால் அதைப்படி பரவாயில்லை. அது ஒரு அசட்டு தானே, ஒரு வீடு தானே, ஒரு இடம் தானே, நிலம் தானே, ஒரு வாகனம் தானே, வைக்கலாம், கொடுக்கலாம். அதனால ஞானமாய் செயல்பட ஆண்டவர் சத்தியத்திலே வெளிப்படுத்தல்களை தருகிறார். தலையில சொல்லுவோமா? நான் பேச வந்த சப்ஜெக்ட் இருக்கிற நேரத்துல இந்த நன்றி சொல்லும் சாட்சியை சொல்லிக் கொண்டேன். ஆகையினால இன்னைக்கு நான் ஸ்கூட்டர்ல பைக்ல தான் போயிட்டு வந்தேன். என்னமோ தெரியல, ஒரு 3 மாசம் பைக் ஓட்டி பைக்ல பறக்கிற மாதிரி வரல. சட்டு நீங்க போட்டா பைக்ல தான் போயிட்டு பைக்ல நல்லா இருக்கு, சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வந்துடலாம். அதற்கு சுதந்திரம். அதனால காரு தேட மாதிரி நிற்குது. ஐ லைக் மை பைக்கு, அது குயிக்கா போயிட்டு வந்துட்டது. எல்லாம் கிருபை தான் ஐயா. அதே சொல்லுவோமா? நீரே என் தந்தை அல்லவா, நான் உந்தன் பிள்ளை அல்லவா. நீரே என் பிள்ளை தந்தை, நீரே என் தந்தை அல்லவா, நான் உந்தன் பிள்ளை அல்லவா. ஒருபோதும் கைவிடாத உண்மை நேசமே அல்லவா, ஒருபோதும் கைவிடாத உண்மை நேசமே அல்லவா. உம்மையே நான் வாழுவேன், சரி அப்படியே அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கணும். சரி, இப்போ பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் சந்த சாட்சியெல்லாம் சொல்லணும். ஒரு செல்ல மறந்துட்டு போய் திரும்ப கிடைச்சா கூட சாட்சி சொல்லணும். அது சின்ன சாட்சி ஒருத்தர் தேவைப்படும், பெரிய சாட்சியும் சொல்லணும், அதுக்கும் சொல்லணும். அதற்கு சோதரம். ஆமா, அப்படி சொல்லும் போதுதான் அம்மிக்காக ஒரு சாட்சி, ஆட்டுவர்களுக்காக ஒரு சாட்சி, அது ரெண்டுமே சிறுசும் பெருசுமா பொருந்தும். அது சொல்லாத போது ஆண்டவர் உள்ள வருந்தும். அதை சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில இந்த உள்ளமானது இன்னும் திருந்தும், ஆண்டவரிடத்தில் நல்மனம் பொருந்தும். அதான் மன்னிப்பேன் என்று சொன்னவர்.
அவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். The Lord is our help giver, the Lord is our healer, the Lord is our redeemer. இந்த பிள்ளைக்கு வாலிப வயசு, அவளுக்கு ரத்தப்போக்கு போய்கிட்டு இருக்குது. அவள் கண்ணும் குழி விழுந்து அப்படியே குமரி அளவு கிணவி மாறி இருக்கிறாள். ஓடோடி வருகிறாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அப்படியே அங்கே சாட்சியை சொல்லிவிடுகிறாள். ஏன்னு சொன்னால் சகையவே கூப்பிட்டாரு. என்னடா சுற்றிலும் பார்க்கிறாரு, என்ன சொல்றது யாருன்னு கேட்கிறாரு. இனியும் நம்ம சும்மா இருந்தா 7 பேர் சொல்லி கூப்பிட்டுருவாருன்னு பயந்து நடிக்க காரணம் அவர் பெரிய பெரிய அற்புதம்லாம் கேள்விப்பட்டார்ல. சகைவ பேர் சொல்லி கூப்பிட்டதை நினைச்சு பார்த்துருப்பா. அதான் ஓடோடி காலிலே விழுந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? வரிசையாக காரியம் நடக்கிறது. அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு சில வரிசைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கேட்டாள், அவள் தொட்டாள், அதற்கு பிறகு சுகமடைகிறாள். அதுபோல படிப்படியாக ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற இதயம் அவரிடத்திலே நெருங்கும் பொழுது நீதியின் சூரியனுடைய அருள் நம் மீது, அந்த ஒளி நம் மீது உதயமாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தன் மரத்துல உட்கார்ந்துருந்தா, இப்படிப்பா சாப்பிட முடியும், இப்படிப்பா பசி தேர்ந்ததுன்னு கேட்டா சந்தோஷமா இருங்க அப்படின்னா, இப்பதான் சாப்பிட்டேன், இங்க பார்சலையும் காணும், பொருளையும் காணும், முன்னையும் காணும், எப்படி சாப்பிட்டேன், பசி என்ன சாப்பிட்டேன், கனி சாப்பிட்டேன், இவ்வளவு பேர் கூட பறிச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, காற்றடித்தது மரமசைந்தது, மரமசைந்தது கிளையசைந்தது, கிளையசைந்தது கனி விழுந்தது, கனி விழுந்தது என் பசியா வந்தது. என்ன எப்படி? காற்றடித்தது மரமசைந்தது, மரமசைந்தது கிளையசைந்தது, கிளையசைந்தது கனி விழுந்தது, கனி விழுந்தது என் பசியா வந்தது. இந்த காற்று எங்க? கண்ணுக்கு தெரியல. மரம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத விண்ணக காற்று இந்த மண்டகத்தில் வாழ நமக்கு அது அதிசயமான விதத்திலே, அற்புதமான விதத்திலே தரும்போது, அதான் கூடாரத்தின் மேல் ஒரு ரகசிய செயல் இருந்ததுன்னு சொல்றார் யோகு. இது கூடாரத்துல இல்லை, அவ குடியிருந்த இடத்தை விட்டே ஓடோடி தெரிந்து பாடுபடுகிற வேதனையிலிருந்து சுகமடைந்து பரவசத்தோடு சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி சௌக்கியம் தந்தார், ஆரோக்கியம் தந்தார், பரிபூர்ண சமாதானம் தந்தார் என்று சொல்லி அவள் சாட்சி அங்கே விளங்குகிறது. கர்த்தருடைய மாட்சி அங்கே விளங்குகிறது. இன்றைக்கும் திரட்சியாக சாட்சிகள் பெருகிக் கொண்டே போகிறது. ஜீசஸ் காலத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆகையினாலே சௌக்கியம் ஆரோக்கியம் வருகிறதற்கு இந்த இயேசுவினுடைய சரீரத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இது நமக்கு ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சிகரமான ஒரு செயல். ஆனால் we need revelation by St. Paul in New Testament. எபேசியர் 1ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் இந்த ரெவல்யூஷன் வந்ததுன்னா ரெவல்யூஷன்ல ரெசல்யூஷன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன், நீங்க மெதுவா படிப்பீங்க. நான் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போறேன், எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிடுங்க. எபேசியர் 1:19 முதல் 23 வரைக்கும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே அதை காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்துவத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேலால் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலே வேறுபட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நினைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிலும் மேலான தலையாக தந்தளினார். தலையாக சொல்லுவோமா? மரித்த இயேசுவை உயிர் தெழுந்த இயேசுவை தேவன் பிதாவின் வலது பாரசத்திலே வைத்துக் கொண்டு வானமண்டலத்து சிங்காசனம் பூமியெடுக்க பாதுபடி என்று சொன்னவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற 1000 வருட அரசாட்சி வருகிறதற்கு முன்னே அவர் இந்த உலகத்திலே சொல்லுகிறார், சரீரமாகிய சபையே, கைகளும் கால்களும் உடலும் உள்ள சபையே, இதை சிந்தி உன் கழுத்துக்கு மேல எப்படி தலை இருக்குதோ அதே மாதிரி அவர் உனக்கு தலையா இருக்கிறார்.
நீ சரீரமா இருக்கிற. இந்த வெளி சபையெல்லாம் சேர்ந்த சரீரம். அவர் உயர்ந்திருக்கிற ஒருவரே தலைன்னு சொல்லி அழகா வெளிப்படுத்துறார். ஏனென்றால் தலை முதல் பாதம் வரையிலும் இருக்கிற சரீரத்திலே அந்த பெண் தொட்ட போது சட்டுன்னு வந்து புறப்பட்டது. Now where is Jesus? Where is Jesus? ஒரு இந்தியாவினுடைய மேப் எடுத்துக்கிட்டா 2 பக்கம் கையை மாதிரி வேற ஒரு தலை மாதிரி கீழே ஒரு பாதம் மாதிரி டிங்காலே இருக்குது. மேல ஒரு தலையா 2 பக்கம் கையா கீழே ஒரு காலம். அது என்ன ஐயான்னு கேட்டா இந்தியா. எப்படி கூப்பிடுறது? இந்தியாவே, உலகமே. அது மாதிரி இயேசுவே கூப்பிட்டா உலகத்தை விட ஒரு சிறுசு அல்ல, அவர் உலகத்தை விட பெரியவர். ஆகவே படைப்பெல்லாம் படைத்தார், மனுவுக்காக மனுவை படைத்தார், தன்னை வழங்க. அது இணங்க நான் சொல்லுகிறேன், அவர் உயர்ந்து இருக்கிற தலை. ரயில்வே ஸ்டேஷன்ல போனா என்ன தலை, இன்னைக்கு என்ன வேலை செய்து வந்த? ஆமா தலை, ஏதோ இன்னைக்கு ஒரு வேலை செய்து வந்தேன். அவன் உலகத்தான வெளிப்படுத்தல் இருக்கு, தலைக்கிறான். ஆனா கிறிஸ்தவர் கேட்டா தலையா, அது என்ன தலை, அதுக்கு வேலை இல்லை, இப்படி மலை போல செஞ்சுக்கிட்டு இருக்கான். வெளிப்படுத்தல் நடங்க. God is our revealer. என்ன வெளிப்படுத்தல்? I am not a single man. நான் ஒரு தலைமை திட்டத்தின் தேவனாக இருக்கிறேன். தலைன்னு சொன்னார் என்ன? திட்டத்தின் தேவன். சரீரம் என்ன? செயல்படுகிற ஒரு உடல். Activities of our body, that is the body of Christ. Activities of every work in spiritual area and every good works, we are the body of Christ. All plans coming from Him. He is our head. Upon head and body, through one neck, it was connected. இது ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு இயேசு என்பவர் ஒரு மனிதனாக இருந்தவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்றால், வாஸ்கோ ட காமா கண்டுபிடித்தார்னு சொன்னா அது மாதிரியே இருக்குது. பெரிய சமுதாயம் இருக்கிறது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார், வாஸ்கோ ட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்னா அமெரிக்காவுக்கு பெரிய படமே போட்டு அதுக்குள்ளதான் ஜனங்கள், இந்தியாவுக்கு ஒரு மேப்பே போட்டு அதுக்குள்ளதான் ஜனங்கள், மண்ணுக்குள்ள போனா பிணங்கள், பரிசுத்த ஜாதினா இனங்கள், மற்றதெல்லாம் இணங்காம இருக்கிறதெல்லாம் உள்ளே கணக்குல இல்லை. இன்னைக்கு இணங்கி எதை அறியணும், அதுக்கு என்ன வேணும்? இயேசு தலையை விரிச்சு படம் இருக்காரு. அது உடலை பாரு அழகா இருக்குது. அது வரைபடத்துல பார்க்கறது மாம்சக்கண். ஒருவேளை தரிசனத்திலே பார்த்தாலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு. பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு அறிய விரும்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவை காண வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண் என்ன? He is our great Jesus. Body of Christ is great body in this world. Who told our Jesus? ஆகையினாலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கனப்போருக்கு போகிறோம். எதற்காக? அந்த 12 வருட பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு வல்லமை புறப்பட்டது போல இந்த காட்சனுக்கு அந்த வல்லமை புறப்படும்படியாக 40 வயது ஏறக்குறைய என்று அப்போஸ்தலர் 4 சொல்லியிருக்கு. அவனுக்கு ஏறக்குறைய 40 வயது உள்ளவன், முத்தின முருங்கற்கா. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் பூசணிக்காய் மாதிரி கிடக்கிற ஆலயத்தின் வாசல்ல அவனுக்கு ஆண்டு என்ன செய்கிறாரு? நம்முடைய வல்லமைய பேதுரு யோவான் மூலம் வெளிப்படுத்தும் பொழுது, there is one small fellowship in the name of Jesus. இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு இருக்கோம்? அவனோட இருக்கிறார். எல்லா ஜனங்களை கோர்த்து release the power of God. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் ரெபெக்காவுடைய கர்ப்பத்திலே துள்ளி எழுந்த மரித்த குழந்தை எழுப்பது உண்மையானால் ஆண்டவர் முத்திர முருங்கைக்காயை சடசடசடன்னு மாற்றுவார். அமெரிக்காவில் இருந்ததான ஒரு ஊழியக்காரர் ராபர்ட், அவர் வருகிறவர்கள் எல்லாம் ஓரமா நிறுத்தி வைப்பார். அங்கு ஒருவனுக்கெல்லாம் சரியா வந்திருக்காது, கொஞ்சம் தான் சரியா இருக்கும், கை சரியா வந்திருக்காது. இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கால்கள் உயிர்த்தெழுந்து உண்மையானால் இவனுக்கு இந்த காலை கொடும், இந்த கையை கொடும், இந்த கண்ணை கொடும் என்று அற்புதங்களை செய்திருக்கிறார். மாரியப்பன் அவர் கூட ரட்சிக்கப்பட்டு வந்தான். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமைய அனுப்பக்கூடிய அந்த மூலாதாரத்தை அறியும். நான் என் கையில தனியை துண்டை வெட்டி போனேன், இந்த புத்தகத்தை தூக்காது. ஆனால் இந்த உடல் முழுவதையும் சாய்த்து கொண்டு நான் இந்த புத்தகத்தை எடுத்து இப்படியே சாய்ந்த உடல் முழுவதுடைய பலத்தை கூட்டி எல்லா பலத்தையும் கொண்டு வந்து எரியும் பொழுது அங்க போய் லாஸ்ட்ல விழுந்துடும். Because full power of body releasing outside.
By saying the body of Christ means with our own God, with our own spirit in the name of Jesus, we must release the power of God through congregation. நாம் இன்றைக்கு பாவத்தை அறிக்கையிட்டு ரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றது உண்மையானால் தேவனுடைய வல்லமை ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அற்புதங்களை செய்கிற சக்தியை கொடுக்கிறார். அப்படியானால் தேவனுடைய வல்லமையை குறித்து ஒரு பிரகாசமுள்ள வணக்கம் என்னவென்றால், பாடி ஆஃப் கிரைஸ்ட், நெஞ்சு மேலே கீழே இயங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, அதெல்லாம் வயசான அம்மா இயேசுவே 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 போதுங்க, இந்த நோய்க்கு கூப்பிடு, அறியாத எட்டாத பெரியார்களை செய்வேன்னு சொன்னார். அது இதயம். இந்த ரெண்டு கை என்ன செய்யுது? ஐயா நான் வியாபாரம் நல்லா பண்ணேன், நான் ஊரெல்லாம் 1000 செலவு பண்றேன், எங்கெல்லாம எத்தனை பேருக்கு நான் வந்து என்ன செய்ய வாங்கி கொடுத்தேன், ஆனாலும் கூட எங்க அப்பா வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன், எங்க அம்மா வீட்டுக்கு புடவை எடுத்து கொடுக்க, அப்பாவுக்கு எடுத்து கொடுங்க, வீட்டில் இருக்கிற காரியத்துக்காக கொடுக்க வேண்டியது சரியா கொடுக்குறேன்னு சொன்னா உண்மையான பிள்ளை. ஊர்ல மாத்திரம் கொடுத்து போட்டு மற்றவங்க பார்வைக்கு எத்தாவரிய மகான் பாரு இவர் கொடுத்தாருன்னு பெருமையும் வாங்கிட்டு அங்கே பிரசங்கமும் பண்ணிட்டு அங்க போய் நல்ல பேர் வாங்கிட்டு அப்பா வந்து கேட்டா ஒரு டீ வாங்கி கொடுத்து பார்த்தாங்க, போப்பா வேலை இல்லைடா வெளியே போனோம், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுறாங்க, வாழைப்பழம் கேட்கற வாழைப்பழம் இப்பெல்லாம் கடை இருக்காது, போ அம்மைக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்க மாட்டேன், அப்பனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன், ஊர்ல போய் பெருமைக்கு வாங்கிக்கிறேன், நீ என்ன ஒரு மனுஷனா அப்படின்னு ஒருத்தர் படி சொல்றாங்க. நீங்க எல்லாம் தங்க மணிகள் அவங்க சொல்றாங்க. அதனால இத வெல்றாங்களா, இத மாறி வெல்றாங்களாங்கிறது தான் முக்கியம். நீ வெளியில குழைச்சிட்டு வந்து உனக்கும் சாப்பிடுற, வெளியே மற்றவங்களுக்கும் செய்யற, யாருக்கு செய்யல அடுத்தமா செய்யலாம் நினைச்சோட வீட்டுக்கு சரியா செய்யற. தேவனுடைய வீடாகிய சபை தேவனுடைய வீட்டுக்கு இருந்து பக்தி வரைக்கும் பட்சித்தது. உன்னுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், உன்னுடைய எல்லாவது ஈகைகளும் முதல் பங்கு இங்க இல்லாம நீ என்ன செய்தாலும் சரி, ஜான் பாஸ்கர் எம்டி, ஜான் பாஸ்கருடைய டியூட்டி என்ன பண்ணாலும் அது ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டா தசம காணிக்கை உண்மையா கொடுக்கணும். அதுக்கு அதிகமாகவே கொடுக்கிற கருத்திரமை செய்திருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பணம் என்ற ஒரு ரூபத்திலே எதையோ கொடுத்து விடுகிறோம், பலவிதமான ரூபத்தில கொடுக்கிறார் அல்லவா. எத்தனை சோதனை வந்தாலும் ரெட்ட மாட்டி வண்டி மாதிரி குடும்பத்தை இழுக்கிறதுக்கு விரல் கொடுக்கிறார் இல்ல, என்ன சோதனை வந்தாலும் அதுல ஒரு சாதனை கொடுக்கிறார் இல்ல, பின்னால போக போக ஒரு மகிமை பரலோகம் கொடுக்கிறார் இல்ல. நீ என்ன செய்துகிட்டு இருக்க பெண்மணி, கண்மணி என்ன செய்துகிட்டு இருக்க? கண்மணினா பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்தும். பொன்மணி, பெண்மணி, கண்மணி, சொல்மணி, டைமின்னு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா எல்லாரும் காதுல கேட்கும். அதே மாதிரிதான் மணி அடிச்சுட்டு இருக்கணும். தவிர நான் ஏதோ ஒரு சின்ன 4 செவருக்குள்ள கிணிக்கிணிக்கின்னு அடிக்கிறேன், கிணிக்கிணிக்கிணின்னு ஒரு மணி கோசங்க நான் அடிக்கிற அடி படம் அடிக்கிறேன். எதுக்கு? சொல்ல தில்லு இருக்குது, அதை சொல்றதுக்கு எனக்கு காசு கொடுத்து பில்லா கட்டணும், எனக்கு அதுல பில்லு இருக்குது. அதனால நல்லா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உன்னை இடமெல்லாம் போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தல் வர வேண்டும். அதிலே சொல்லுவோமா, ஒரு விஷயம் ட்ரைங் காட் வேர்ட். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை முயற்சி பண்ணுகிறேன், 2வது முயற்சி பண்ணுகிறேன், 3வது முயற்சி பண்ணுகிறேன். ஒண்ணுமே நடக்காட்டியாலும் அந்த வசனம் தான் முயற்சி, அதுதான் தேர்ச்சி, அதுதான் பயிற்சி, அதுதான் அதனுடைய உயிர் நீட்சி. அதை விட்டு போட்டு வேற எங்க சுத்தி வந்தாலும் அதுதான். ஒன்ஸ் இப்படி எழுதியிருக்கு, 2வது இப்படி எழுதியிருக்கு, 3வது இப்படி எழுதியிருக்குது, அதை வெளிப்படுத்தல். திரும்ப திரும்ப again and again trying the word of God that will supply all your need from fundamental food. அடிப்படை சாப்பாட்டுல இருந்து பெரிய தேவை வரைக்கும் நம்ம சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மண்மயமாம் வாழ்க்கையில் நீ காண்பதும் மாயா, மகிமை தேவன் வேதம் கூறும் சத்தியம் உண்மை. மண்மயமாம் வாழ்க்கையில் நீ காண்பதும் மாயை, சத்தியம்
கைகொள்ளணும் குடும்பமா, ஒன்னா கைகொள்ளணும் சபையா, CSI, CPM, Lutheran, Baraka, body of Christ, in Jesus Christ, with our one heart, with our one faith, with our one spirit, in the name of Jesus, I command you devil, I command you witchcraft, I command you every obstacles in the family, every opposition spirits, I rebuke you in the name of Jesus. அப்படின்னா in the name of Jesus அப்படின்னா அங்க போக மாட்டான். எல்லாம் சேர்ந்து அந்த உடலெல்லாம் சேர்ந்த பவுன்ஸ் கொண்டு நான் கூட வச்சிருக்கிறேன். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், குண்டு எறிகிறது, வெயிட் லிஃப்டிங்கு, பார்க் ஆடுறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அனுபவத்தில் பாடி ஒத்துழைக்கிறது, அதுபோல உடலானது ஒத்துழைக்கணும். எல்லாம் சேர்ந்து வெயிட்டு தூக்குறோம். வெயிட்டு தூக்கி பாருங்க தெரியும், ஒவ்வொரு மார்க்கும் இப்படி இருக்கும். அது எது எக்ஸசைஸ், அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். யூனிட்டி ஆஃப் பாடி ஸ்ட்ரென்த், அது மாதிரி ஒன்னா சேர்ந்து நிக்கணுங்க. நம்ம இன்னைக்கு நிக்கிறது வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வேலை பார்த்தா இடம் நம்ம மீதியா நிரம்பி போச்சு. எல்லாம் நிரம்பி போய் வேகமா போய் ஊழித்து முடிச்சுட்டு வந்தோம். எதுக்கு நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் போக போட்டிருக்கு அப்படின்னா பிள்ளைகள் எல்லாரும் களைப்பா இருப்பாங்க. நம்ம அடுத்து பார்த்தா வண்டியை ஒதுக்குற அளவுக்கு அங்கே போய் அருமையாவது ஒரு ஈசாக்கு ரிவேக்காவும் நல்லா வரவே ஊழியம் செய்யும் கற்று சொல்லி இவன் ரட்சிக்கப்படலையா, நான் தேவையில்லை. இது பின்னால கூட நடக்கும். ஏசுநாளுக்கு போன 10 பேர் பிறகுதான் சுகமானான். நான் சொல்லி கீழ்படிக்கிறேன், அவ்வளவுதான். கேள்விப்பட்டேன், கீழ்படிக்கிறேன், போனேன், ஜனக்கூட்டத்தை தாண்டி தொட்டேன். அதனால அந்த அனுபவம் அதை தான் கொண்டு வரணும். அதைத்தான் சபையில ஒன் சிங்கிள் மேன் பாடி ஆஃப் ஜீசஸ் இன்றைக்கு பெரிய ஒரு சரீரமாக நாம் இருக்கிறோம். பெரிய ஒரு திட்டத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த அனுபவத்தின்படி போகிற வெளிப்படுத்தல் தான் நமக்கு இன்றைக்கு தேவை. கடந்த முறை இதை சொல்லல, கண்டினியூ மெசேஜ்ல சேம் மெசேஜ் வேர்ஸ் இருந்தாலும் இதில் உள்ள ஃபோர்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என் தலைவா, நான் உடைய உடலாக இருக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண சபையை அழைப்பேன், உங்களில் வரும் வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானாக. அதை சொல்லுவோமா? போன வாரம் சாப்பிட்டு அந்த மனோஜான வைஃபோம் இல்லையா, அந்த பக்கம் போன ஏவுதல் இருந்தது. சரி வாங்க வந்து ஒண்ணுமே செய்யல, பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா தேவமே பண்ணல, பேசிக்கிட்டே இருந்தேன். என் பிள்ளைங்க விளையாட்டு சந்தோஷமா இருக்கு, முகம் பார்த்தா பிரகாசமா இருக்கு, நான் தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது, அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சு. நிறைய சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, நல்லா ஆயிடுச்சு. நாங்கள் ஜெபமே பண்ணல, பேசிக்கிட்டே இருந்தோம் தான் கொஞ்ச நேரம். சரி அப்படி ஜெபம் அனுப்பிச்சு விட்டேன். ஒரு ஸ்பிரிட்டே போயிட்டா வெளியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு கண்டதை சொன்னேன், ஆவிக்குள்ளே கண்ட போகிறான் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா வீட்டில் போய் என்ன சீனியோட ஆவியாருடைய ஏவுதலினாலே போனான், அதுபோல ஏவுதலினாலே வந்தேன். புருஷன் வந்த பிறகு சோதனை பெற்ற மனைவி வந்தாங்க. மாலை வந்து நீ இப்படி வந்திருக்காங்க. ஆண்டவரையே பாரு, இதுதான் இந்த சபையினுடைய போதனை. செய்தன்னா உலகமே உன் பக்கம் திரும்பும். நீ உலகத்துல இருந்தன்னா கர்த்தர் பக்கம் திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகத்துக்குள்ளே முயற்சி பண்ணுகிறார். கர்த்தருடைய சார்பிலே நான் விட வேண்டும். பிறந்து விழுந்த பொழுது கர்த்தருடைய சார்பில் விழுந்து என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு எத்தனை உபத்திரவம், எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பம் அவனை உருவாக்கி அவன் வாழ்க்கையில் இயேசுவை உதயமாக, அவன் சந்ததியில் இயேசு உதயமாக செய்தார். முக்கியமா என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமையை நாம் படிப்படியாக உணர வேண்டும். அந்த காலத்துல இயேசுநாதர் வந்து நல்லா கவனிங்க, யாரை தொட்டாலும் இயேசுநாதர் யார் தொட்டாங்களோ சுகமானாங்க. வேற பேதுருடைய நிழல் பட்டு சுகமானதா பைபிள்ல இருக்கு. பிதாட்ட போய், பிதாவே இது நியாயமா, நான் ஒரு சீனியர், அவன் ஒரு சின்ன பையன் ஜூனியர், அவன் நிழல் பட்டு சுகமாச்சு. நான் உலகத்துல இருக்கும் போது என்னுடைய தொட்டவனும் என் கை பட்டவனும் சுகமானா. இந்த நேரத்துல நிச்சயமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னை மதிப்பானா, நான் தேவகுமாரன் சொல்லி எனக்கு கூட அந்த வல்லமையை கொடுக்கல, என் நிழல் பட்டு ஒருத்தனும் சுகமாகல, நானே தொட்டு டச்சிங்கன்னா சேட்டவுலயே வந்து ஒரு மறு கொடுத்துருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரா? சொல்லலன்னு சொன்னா கூட
கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு மனசு நினைச்சிருந்திருப்பாரோ? கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை நீங்க சொன்னாதான் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்ல தூக்குறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு தூக்க வருது? அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் வல்லமையான தெய்வம். அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானே செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இல்ல பெரிய அளவுக்கு எத்தனை பிரசங்கம் பண்ண போறீங்களோ கேட்டாதீங்க. இந்த தேவனுடைய வல்லமை தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்ததை காட்டிலும் பேதுருக்கு அதிகமான வல்லமை கொடுத்தார். இன்னும் போக போக ஐயோ நிழல் பட்டு சுகமாகணுமே, எங்கேயாவது வெயில்ல போகணுமே, வெயில்ல போனாதான் நிழல் வரும். அப்போ ஒரு கொடிக்கம்பத்தினுடைய நிழல் வருகிற மாதிரி வெயில்ல போக தயங்க கூடாது. நான் வேன்ல போனா அந்த வேன் நிழல் பட்டே சுகமாயிடுவாங்க. அதான் பெரிய கிரிய. அப்ப கடைசியில் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அடுத்தது பேதுரு. பிறகு பார்த்தாக்கி பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் வரங்களோடு ஆவி இறங்குறார். பேச்சிலேயே டிவைன் பவரை வெளிப்படுகிறத பார்க்கிறோம். 107ஆம் சங்கீதத்திலே தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். God sending his word and healed. குணமாக்குகிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்தை அனுப்புறார். நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசம் தான் பெருசு. கொரோனா வந்தது, மாமனார் சொல்றாரு வராதே, மருமக சொல்ற வராதீங்க மாமா அப்படிங்கிறார். எதுக்கு கேட்டா மாமாவுக்கு கொஞ்சம் கொரோனா வந்து சுகமாகி கொஞ்சம் கேள்விப்பட்டான். திருப்பி உள்ள தப்பி இருந்து என்ன பண்றது அப்படின்னு மாமா வராதீர்கள் இங்க தன்னுடைய வீட்டுக்கு ஊருக்கு. இந்த கொரோனா மாமாரி மறுபடியும் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கு. ஆஸ்பத்திரியில பிறந்த பிள்ளைய இந்த கொரோனாவுக்கே பிள்ளைய தனியாவே தாயை தனியாவே அந்த கொரோனா தாயும் பிள்ளையும் பிரிச்சு போயிருக்கு. அந்த கொரோனாவில் ஒரு 20 போட்டா ஒருத்தன் சொல்லி குடிக்கிறேன். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் போய் அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாம் தூணெல்லாம் முடிச்சுக்கிட்டான். என்னப்பா அப்படின்னு கேட்டா தண்ணி கொடுப்பான். பக்கத்துல வாங்கி குடிச்சுட்டு ஒரே தொல்லை, இந்த கொரோனாவோட ஒரே கஷ்டமா இருக்கான். இப்ப நான் எனக்கு இடவே காலியாயிடும். அது மாதிரி நான் நினைக்கிறது கொரோனாவையா இவங்க நாங்கள் நீங்க கொடுக்குது. அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாம் இறங்கிட்டோம். இவன் அதுக்கு தான் போட்ட வேலை. அந்த ட்ரெயின்ல கடைசி பெட்டி உட்காந்துருக்கான். அது நேரம் திருச்சியில போய் தான் இறங்கணும். அப்படிப்பட்ட பெட்டியில் உட்காந்துக்கிட்டு நான் 7 மணி இருக்கிட்டு இல்லை தண்ணி வேணுமா அப்படின்னா, தண்ணி வேணும், அந்த கொரோனா ஒரே தொல்லை. அதோடு சரி அந்த ட்ரெயினுடைய கடைசி பெட்டியை விட்டு எல்லாம் இறங்கிட்டான். இவனுக்கு கொரோனா கிடையாது, ஆனா இவனுக்கு வந்து இடம் வேணும். நிம்மதியே கால் கட்டி இறங்கி 2 பேரும் கொடுத்துருவான். கடைசியில் பார்த்தா காலையில் எடுத்தா வண்டி சென்ட்ரலே நிற்க, அவன் பெட்டி சென்ட்ரலே நிற்குது. திருச்சி போகல, சென்ட்ரலே நிற்குது. எடுத்து முடிச்சு பார்த்தா அவனுக்கு நியூஸ் வந்து அங்கே மேலிடத்துக்கு போய் அவங்க நேரத்தில் இறங்க மாட்டான், தண்ணீர் போட்டுருந்தது சொல்லி கரெக்டாக சிசர் போட்டு கூட கட் பண்ண மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்டை மாத்திரம் கட் பண்ணி விட்டு ட்ரெயின் எடுத்துட்டான். திருச்சி உனக்கு நினைவுல வந்து நீ குறிச்சு வச்ச, இப்போ உன்னை அவன் குறிச்சு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த கொரோனாவுக்கே அவ்வளவு ஒரு பவர் இருக்குன்னா, அந்த கொரோனாவே கொரோனாவுக்கு வெளியெல்லாம் மனுஷன் நகரப்படுத்திருக்குன்னா, வரலாறு நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எத்தனையே பெரியதல்லவா. ஆகையினால நான் நின்னாலும் நடந்தாலும் பார்த்தாலும் சிரித்தாலும் என்னதான் செய்தாலும் வஸ்திரத்திலிருந்து அல்ல வல்லமை, வார்த்தையிலிருந்து வல்லமை, அவருடைய நிழலிலே பேதருக்கு வல்லமை, அவருடைய நிரந்தரமான வல்லமை அவருடைய வார்த்தையின் மூலமாக தொலைதூரங்கள் கடந்து செல்கிறது. அது உடன்படிக்கை பெட்டியை தங்கியிருந்த மாதிரி கிறிஸ்துவ வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஆகவே இன்று முதல் ஆஸ்பத்திரி விசிட்டிங் ஊழியம் நாம் ஒருமனதாய் போவோம். பின்மாற்றங்கள் ஆத்மாக்களை சந்திக்க ஒருமனமாய் போவோம். புதிய ஆத்மாக்களை சந்திக்க ஒருமனமாய் போவோம். கிராம ஊழியர்களுக்கு ஒருமனமாய் போவோம். விசுவாசிகள் குடும்பங்களுக்கு ஒரு புரசலராய் சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். அந்த போகிற நேரத்துல wherever I go, wherever I sit, wherever I speak, wherever I walk, everywhere God's power is upon me. In the name of Jesus, with our one heart, with our one spirit, with our one heart, we will release the power of God. சொல்லி பாருங்க, ஏராத வியாதியெல்லாம் தீர்ந்து போகும். தலைவலியாவது, நெஞ்சு வலியாவது, குறுக்கோடியாவது எல்லாம் உடனே பறந்துடும். ஆகவே இன்றைக்கு உள்ள சபையுள்ள பிள்ளைகள் ஒரு நினைச்ச பார்த்து இந்த கண்கள் திறக்கணுமா திறக்கணும், காதுகள் திறக்கணுமா திறக்கணும்.
அந்த உடல்ல கட்டி உடல் உடையணும். ஆண்டவரே எங்கள் சபை போன பிறகு நான் தான் தலைன்னு சொன்னப்பா, நீங்க தான் சரீரம் சொன்னீங்களப்பா, ஏன்டா கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல, ஏன்டா கால்கள் மடக்க வேண்டிய கால் மடக்கல, ஏன்டா கொடுக்க வேண்டிய கொடுக்கல, ஏன் சத்தியத்தை சேர்த்து வைக்க வேண்டிய வயிறு சேர்த்து வைக்கல, ஏன் மூச்சு இயங்குகிறது போல ஜெபிக்க வேண்டிய ஜெபிக்கலன்னு கேட்பார். ஆகவே நம்முடைய சபையானது ஒரு வழிநடத்தப்படுகிற ஒரு சாதாரண ஒரு சபையா இல்லாதபடி, வழக்கமான சபையா இல்லாதபடி, எல்லா சபைகளுக்கும் இந்த வெளிப்படுத்தல் வழங்கத்தக்கதாக நாம் ஒரு மனமான சபையாக, நாம் சபையிலே தங்கியிருந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சபையாக காணப்பட வேண்டும். அந்த இடத்திலே அந்த வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே சபைதான் அதற்கு வழி, வேற வழியே இல்லை. அதை உன்னை வாஸ்து சட்டுப்பட்டு கொண்டு முடிப்போம். எபேசியர் 3:20 படிங்க எல்லாரும். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, எங்கேயும் இல்லை, இங்க உட்கார்ந்திருக்கீங்களே, நமக்குள்ளே தேவ சபையிலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், நல்லா கவனிங்க, அல்லேலூயா, முடிக்கிற நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், whatever we ask, நினைக்கிறதற்கும், whatever we think, whatever we ask and whatever we think, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், more than that, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, the power working in us, the power working in us, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே God wants to reveal His power according to the will of in our heart. நமக்குள்ளே தேவ சித்தத்தின்படியாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வல்லவரியா, நமக்கு என்ன செய்ய வல்லவரியா, நமக்கு என்ன செய்ய வல்லவர் சரிதான். ஆனால் நீ காஞ்சி போன விறகுகிட்ட இருந்தேன்னா ஒரு குச்சி கொடுத்து தீ எரியும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு ஆயத்தம் தேவை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தினபடி நான் அல்ல, குடும்பத்தில் நாங்கள் மாத்திரமல்ல, சபையாக சேர்ந்து we want the power of God, we want to reveal the power of God. Oh Lord, pour the power upon us, stretch forth the right hand and touch us with power என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை மைய நம்மோடு வெளிப்படும். ஆகையினாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் குறித்து உலகத்திலே பெற்றுக் கொள்வதற்கு நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்க தகுதியாகத்தக்கதாக, அதான் அர்த்தம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, whatever you ask, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். ரிமைனிங், நிலைத்திருக்கணும். ஆகவே give fruit in you, remaining fruit in you. ஆகவே தான் நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். கனி என்றால் இனி, எந்த வேப்பம் கனி கூட இனிக்கத்தான் செய்யும். கனி என்றால் இனி. மரம் தன்னைத்தானே ஒருபோதும் சாப்பிட்டதில்லை, கனியும் தன்னைத்தானே சாப்பிட்டதில்லை. மரம் படுத்த கனியானது வம்பாளித்த உணவாகும். அதுபோல பறந்து செல்லுகிற எத்தனையோ மக்களுக்காக ஆண்டவரே உடைய கிருபை வரங்கள், அருள் வரங்கள், பரலோக தானங்களை தந்து நானும் ஒரு வீட்டாருமாக, நானும் சபையாருமாக we want to reveal the power to this world என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேண்டிக் கொள்கிறது நினைக்கிறதுக்கு அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அடுத்த வசனம் தான் முக்கியம். Last verse 21 in this 21st century, this 21 verse is very needful. படிங்க. எங்கேயும் இல்ல, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் generation to generation, தலைமுறை தலைமுறைக்கும் சதா உண்டாவதாக. இது பவுல் வெளிப்படுத்தல் சொல்லிட்டார். 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இங்கே அந்த ஒரு மனிதனுடைய வல்லமை சபையின் மூலம் தான் வெளிப்படணும். அதனால நல்ல ஜெபம் பண்ணி சபையில் இருக்கும் பொழுது தேடி வரும், ஓடி வரும், ஆடி வரும், ஆண்டவரை பாடி வரும், பரலோகத்திலே வந்து பரவசம் அடையும். ஆகவே என் மகனே என்ற ஆண்டவர்களை பார்த்து இந்த ஆவியானவர் மூலம் இதுவரை கொடுத்திருக்கிறார். அதான் சபைதான் இந்த உலகத்துக்கு பரிசு. பரலோகத்துக்கு அடுத்த இடம் பூலோகத்துல சபைதான்.
இந்த சபையின் மூலமாகத்தான் சகல பூமியும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சங்கீத 48 எருசலேம் சர்வ பூமியின் மகிழ்ச்சி என்று சொன்ன அந்த எருசலேம் தான் தேவன் விரும்புகிற இடம், அதுதான் சபை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேண்டிக் கொள்ளுகிறது நினைக்கிறதற்கு whatever you ask and think more than that God want to reveal his power through us according to the working power in us. நமக்குள்ளே கிரியை செய்வது முக்கியம். இது சபையின் மூலமாக தான் தெரிய வர வேண்டியது இருக்கிறது. சபையின் மூலமாக தெரிய வரும், சபையிலே தான் இந்த வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுகளை கோளை கொண்டு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இந்த வல்லமை விளங்கத்தக்கதாக சரீரத்தில் முள் இருந்தாலும் இந்த சொல்லை கொடுத்து 3ஆம் ஆண்டு வரைக்கும் வேண்டும் இந்த பரிசுத்தமான உபதேசம். இதில் நாம் இணைவோம், இணைந்தபடியே அவருக்கு செயல்பட துணிவோம், பரலோகத்தில் வந்து உம்மோடு அமர்வோம் என்ற வாஞ்சையோடு இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் இருந்திருப்போமா? அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்து முடிக்கிறார். அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்போம். நான் வேண்டிக்கொள்ள வேண்டியது எந்தது அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு மடங்காத பெருமிச்சங்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆனபடியினாலே ஒரு பரிசுத்த வாக்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்து முடிக்குமா? நமக்குள்ள ஆவியானவர்களுக்கு பிரசங்கத்தின்படி